அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. அல்லாஹுவிடமிருந்து தாங்கள் பெற்ற நியாமத்துகளை, நற்பெயர்களை பற்றியும் மேன்மையை பற்றியும், நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்குரிய நற்கூலியை ஒரு சிறிதும் வீணாக்குவதில்லை என்பதை பற்றியும் மகிழ்வடைந்தோராய் இருக்கின்றார்கள். அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுக்கு போரில் காயம்பட்ட பின்னரும் அல்லாஹுடையும் அவனுடைய ரசூலுடையும் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு சென்றனர். அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்திலிருந்து தங்களை காத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது. மக்களில் சிலர் அவர்களிடம் திடமாக, மக்களில் பலர் உங்களுடன் போரிடுவதற்காக திரண்டு விட்டார்கள், எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி அச்சுறுத்தினர். ஆனால் இது அவர்களின் ஈமானை பெருக்கி வலுவடையச் செய்தது. அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள். இதனால் அவர்கள் அல்லாவிடமிருந்து நியாமத்தையும் அருள் கொடையையும் மேன்மையும் பெற்று திரும்பினார்கள். எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனெனில் அவர்கள் அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் மகத்தான கொடை உடையவனாக இருக்கிறான். ஷைத்தான் தான் தன் சகாக்களை கொண்டு இவ்வாறு பயம்படுத்துகிறான். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருப்பின் எனக்கே பயப்படுங்கள். குபுரில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ள செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு சிறு தீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் நற்பாக்கியம் எதுவும் அளிக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. யார் தங்கள் ஈமானை விற்று பதிலாக குபுரை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அவர்களுக்கு நோய்வினை செய்யும் வேதனையும் உண்டு. இன்னும் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமதிப்பது அந்த காஃபிர்களுக்கு, நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம். தண்டனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்கள் பாவத்தை அதிகமாக்குவதற்கே தான். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. காஃபிர்களே, தீவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்தறிவிக்கும் வரையில் மூமின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் விட்டு வைக்க நாடவில்லை. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை. ஏனெனில் இவ்வாறு அறிவிப்பதற்கு அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதரிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் நடப்பவராயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு.